2014 மக்களவைத் தேர்தல் களம் குறித்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பான இறுதி அறிவிப்பு இன்னும் 3 நாட்களில் வெளியிடப்படும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் அவர் அளித்துள்ள தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் கட்சிகளின் கூட்டணி தொடர்ந்து இழுபறியான நிலையில் தற்போது ஓரளவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நேற்று தேமுதிக தரப்பில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை பாஜகவிடம் நடத்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியானது. தற்போது நம்மிடையே பாஜகவின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவர்கிட்ட இது குறித்து கேட்போம். சார் வணக்கம். அதாவது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் தேமுதிக தரப்பிலிருந்தும் உங்கள் தரப்பிலிருந்தும் கலந்துக்கிட்டாங்க, என்ன விவாதிக்கப்பட்டது? தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் மரியாதைக்குரிய தலைவர் இல கணேசன் அவர்களும் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மோகன்ராஜ் அவர்களும் நானும் கலந்து கொண்டோம். அகில இந்திய அளவில் தலைவர் ராஜ்நாத் சிங் அவரிடம் என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காக தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அகில இந்திய பொதுச் செயலர் முரளிதர் ராவ் அவர்களும் மற்றும் எங்களுடைய அமைப்பு பொறுப்பாளர் அகில இந்திய இணை பொதுச் செயலாளர் வி சதீஷ் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் போன்ற அனைத்து கருத்துக்களும் அதிலே அலசப்பட்டன. பாமக தரப்புல பாஜகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதை எப்போ சந்திக்க போறீங்க, எப்போ பேச்சுவார்த்தை? இன்று மதியம் 12:10 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கின்றார்கள். இந்த கூட்டணி எப்ப இறுதி வடிவம் பெறும், எப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும், யாரு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்? 2-3 நாட்களுக்குள்ளாக இந்த கூட்டணி குறித்த அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யப்படும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு பின்பாக அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டணியை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதை அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையாகவும் வைத்திருக்கின்றோம். தமிழக அரசியல் கட்சியின் நிலைப்பாடு கூட்டணி குறித்த இழுப்பறி தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் தற்போது ஒரு இறுதியுடன் பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு கிருஷ்ணமூர்த்தியுடன் ஸ்டாலின்.